ஹலோ நண்பா நண்பிகள். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, அதான் ஆல்ரெடி நீ சொல்லியிருந்த மாதிரி தான் ஒரு அனிமி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னல, அதோட ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்லலாம், டிஸ்கஷன் மாதிரி சொல்லலாம். அனிமி பேர் வந்து தி அக்னாமிகா கில்லுன்ற ஒரு 2014 வந்து ஒரு அனிமி. இந்த வந்து எனக்கு வந்து எப்படின்னா, நான் வந்து இது எப்படி நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி இதை வந்து நான் வந்து ஒரு வச்சுருந்தேன், ஒரு ஃபைல் போட்டு வச்சுருந்தேன் பார்க்காம. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ரேண்டமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஏதாவது மிஸ் ஆகிருக்கா அதை பார்த்ததுலேருந்து இது வந்து இருந்துச்சு, எபிசோட்ஸ் இருந்தது. சரி பார்ப்போமேன்ட்டு ஒரு எபிசோடு எடுத்து போட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரி அடுத்த எபிசோடு பார்த்தேன், 2வது எபிசோடு 3வது எபிசோடு நல்லா அப்படியே போயிட்டு ஒரு 24 எபிசோடு வரைக்கும் இருக்குது. ஓகே, பார்த்துட்டு அனிமி பார்த்தாலும் எந்த ஒரு படம் பார்த்தாலும் அது பார்க்கும்போது ஒரு எஃபர்ட் இருக்குல்ல, அது விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு இருக்கும். அது மாதிரி தான் இந்த அனிமி. ஏன்னா லாஸ்ட்டு வந்து ஒரு இது வந்து எப்படி பார்த்தா ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு ஃபேண்டஸியான அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஒரு இசுக்காய் அனிமின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஜப்பானில் அந்த மாதிரி கேட்டகரியில் வர அனிமி. இது என்ன எமோஷன் இருக்கு, ஏன்னா கதையை சொல்லிடுறேன், ஸ்பாய்லர் தான். ஒரு ஒரு கிங்டம் மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே ஹீரோ போகிறான். அவன் என்னென்னா அவன் ஒரு சோல்ஜர் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த ஹண்டர்னு சொல்லுவாங்கள்ல அவங்க. இவன் வந்து போகிறான் அந்த ஊருக்கு. வந்து நல்லா தான் ஓகே போகிறான், அவனை வந்து வரவேற்கிறாங்க. அந்த டைம் ஒருத்தங்க ஏமாத்திடுறாங்க இவனை அப்படின்ட்டு. இந்த கேரக்டரும் இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் தான், அந்த அட்சுமி, அந்த அட்சுமின்னு கேரக்டர் இருக்கும். ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து இந்த ஊருக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள், இந்த ஒரு ராஜானா என்ன ராஜாராணி இருப்பாங்க. ஆனால் இங்கே இந்த கிங்டமில் வந்து ஒரு பொண்ணு இருப்பாள், அவங்க அம்மா அப்பா இல்லை போல். அந்த பொண்ணு தான் வந்து இப்போ ராஜ்யத்தை சின்ன பொண்ணு ராஜ்யத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணை இன்னொருத்த வந்து மேனிப்புலேட் பண்ணி வச்சுருப்பான், நீ இது பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், இது பண்ணுன்னு. அந்த பொண்ணை இவன் தப்பான வழியை காட்டிக்கிட்டு இருப்பான். நான் நாட்டில் உள்ளவங்களை கஷ்டப்படுத்துறது, கொள்ளடிக்கிறதுன்றதுன்றது வந்து இருக்கும். இந்த ஊருக்கு வெளியே கொஞ்சம் என்னென்னா நைட் ரைடுன்னு ஒரு குரூப் இருக்கும். அவங்க எப்படின்னா ஒரு ஆர்மி மாதிரி, ஆர்மி மினிமம் ஒரு அந்த ஆர்மிலேயும் ஒரு 8 பேர் தான் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த இங்கே ஊரில் நடக்கிற தப்பெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் ஹீரோஸ் பவர்ஃபுல்லான ஆட்கள்லாம் இருப்பாங்க. அதில் ஒரு ஆளாக தாட்சுமி சேர்றான் ஏதாச்சும் ஒரு சம்பவத்தில். நீங்கள் போய் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் புரியும். ஏன்னா இது வந்து ஜாப்பனீஸ் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது, தமிழ் இல்லை. அப்போ வந்து போய் ஜாயிண்ட் ஆகுறான். ஜாயிண்ட் ஆகும்போது இவனுக்கு வந்து அங்கே ட்ரைனிங் கொடுக்காங்க. ஆனால் அங்கே வந்து ஒவ்வொருத்தர் ஒரு ஃபுல்லாக கெட்டாக இருக்கிறாங்க. நல்லா இருக்கே, ஒரு 4 எபிசோடுக்கு நல்லா இருக்கேன்னு நினைக்கும்போது நம்ம யாரை வந்து ரொம்ப நல்ல எப்படி பார்த்துக்கிட்டு வந்து அந்த கேரக்டரோட ஒன்றி இருந்து போயிட்டுருக்குமோ, அந்த கேரக்டரே போட்டு தள்ளுற மாதிரி ஒரு இது வரும். இந்த கேரக்டர் போட்டு தள்ளிடுவாங்க. அடுத்த எபிசோட் அடுத்த ஒரு கேரக்டரு. எனக்கு அதான் என்னடா நல்லா போய்கிட்டுருக்கு. எதுக்கு ஒரு நம்ம இந்த நைட் ரைடு டீமில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் நல்லவங்க தான் எல்லாருமே, கெட்டவங்களாம் இருப்பாங்க, நல்லவங்களாம் செத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த அனிமையில். அதுதான் எனக்கு இதாக இருக்கும். ஆனால் இதில் ஒன்று என்னென்னா, எல்லாம் செத்தி வருமா தாட்சிமி அவங்க எல்லாம் லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் இருப்பாங்க. கடைசியில் ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் வரும், எஸ்டெத்துன்னு ஒரு கேரக்டர், லேடி கேரக்டர். அது வில்லி கேரக்டர் தான் வச்சுக்கோங்களேன். அந்த கேரக்டர் இந்த வந்து அந்த கேரக்டருக்கு ஒரு லவ் இருக்கும். அது நம்ம தாட்சிக்கு மேலே அது வந்து ஒரு இதில் வந்து என்னென்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு லவ், ஒரு ஒன் சைடு லவ், இன்கம்ப்ளீட்டடான லவ், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், முக்கியமாக ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்லணும். ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு நாட்டை காப்பாற்றுறாங்க. அதை தாண்டி அவங்களுக்குள்ளே இருக்கிற எமோஷனை வந்து நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி தான் அனிமே வந்து பிரதிபலிச்சிருக்கு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு. அது வந்து அனிமேட்டடாகவும் சரி, ஸ்டோரி லைனாகவும் சரி ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரே சீசன் தான் இருக்குது. நான் தேடி பார்த்தேன் 2வது சீசன் கிடைக்குமான்னு, கிடைக்கல. நான் கூட போட்டிருப்பேன் குட் அனிமி பட் சேட் எண்டிங்னு. அந்த மாதிரி லாஸ்ட்லாம் வந்து தாட்சுமே இறந்துருவான், அந்த எஸ்டெத்து இறந்துருவான். அந்த சீன் நல்லாயிருக்கும். அது ப்ரொட்டகானிஸ்ட் கேரக்டர் வந்து நம்ம அந்த பேர் வச்சு அகாடமி பொண்ணாக இருந்தாலும் கொண்டு போகிறதெல்லாம் நம்ம தாட்சுமியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கதை. ரொம்பவே லாஸ்ட் வந்து எமோஷனல் டச் தான். ஓகே இப்படி நடந்துச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு. லனுமின்னு ஒரு கேரக்டர், அதாவது டைகர் மேலே ஒரு மேனரிசனுக்கு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து லாஸ்ட் வந்து இறக்குறத வந்து நல்ல சுட்டிருப்பாங்க, ஒரு மறைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் லாஸ்ட்டாக போய் ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலில் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல போய் குண்டுபட்டு ரத்தம் வந்து கிடக்கும் அந்த கேரக்டரு. ஆரம்பத்தில் நல்ல ஜாலியாக பார்த்துட்டு வந்த கேரக்டர் இப்போ இப்படி யாருமே கண்டுக்கிட
யாருக்குமே தெரியாமல் ஒரு இடத்துல வந்து இறந்துருக்குன்ற பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. டாட்ஸிக்குமே ஒரு இன்னசென்ட்டாக நல்ல கேரக்டர் தான் அவங்க கேரக்டரு. அடுத்த கேரக்டரு அப்படி மினின்னு ஒரு கேரக்டரு, நிறைய கேரக்டர் இருக்குது. எதாவது போல்ட்டுன்னு ஒரு கேரக்டரு, அப்புறம் நிறைய கேரக்டர் ப்ளோபுல்கா மீன் சொல்லிட்டணும். இப்படி நிறைய ஒரு 6-7 8 கிட்ட இருக்காங்க. பேர் டக்குன்னா வேறு மாதிரி சீட்டான்னு ஒரு சீலான்னு ஒரு நிறைய கேரக்டர் இருக்குல்ல. எல்லாருமே நல்லவங்க தான், ஆனால் கெட்டவங்கள்ட்ட மோதி நல்லவங்க வந்து இறக்குறாங்கன்ற மாதிரி கொஞ்சம் ஆப்போசிட்டாக. என்றைக்குமே நல்லவங்க கெட்டவங்க சண்டை நடந்தால் கெட்டவங்க தானே செத்து போய் நல்லவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு காமிப்பாங்க. ஆனால் இதில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் புதுசாக இருந்தது. ஏன்னா இப்படிலாம் எடுக்கலாமா? ஓகே, ஸ்டோரியாகவுமே ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி தான், ஆனால் எமோஷனல் வந்து நம்ம ஒரு எமோஷனோட கனெக்ட் ஆகிருக்கிறதால ரொம்ப பார்க்கவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு இதுதான். இப்போ தான் நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதை முடிச்சுட்டு வீடியோ பண்ணணுன்னுட்டு இப்போ தான் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரெக்கமெண்ட்லாம் வரும், எனக்கு வந்து ரொம்ப ரெக்கமெண்டில் வருது இன்ஸ்டாவில். அதனால தான் நான் போயிட்டு இதான் இருக்கான்னு செக் பண்ணேன். ஒருவேளை நம்ம சிஸ்டத்தில் இருந்ததால் பார்க்க முடிஞ்சது. அவ்வளோதாங்க. ரொம்பவே அதை விட்டு என்னால் வந்து கொஞ்சம் உண்மையில் சொல்கிறேன், ஒரு நாள் தாக்கு பிடிச்சி அந்த இதுலேயே இருந்தேன், யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த கேரக்டரை இறக்காமல் இருக்கலாமோ. அந்த ஒன் சைடு வந்து தாட்சிமி எஸ்டேட்டோட அந்த ஒன் சைடு லவ்வை வந்து அது கடைசியில் அந்த அவனை இறந்துருவான் தாட்சிமி. அவள் போய் பிடிச்சி மறைஞ்சு போகிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோதான். அதான் என்னன்னா அனிமி பார்க்கும்போது என்னென்னா ஏன் அழ வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னே தோணுது எனக்கு. அதுக்கு தான் நான் ட்ராமா இந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃபு அந்த மாதிரியே பார்க்குறதில்ல. ஏன்னா அழ வைக்கிறதுக்காகவே எடுப்பாங்க போல். எடுக்கும்போது அக்ரிமெண்ட் போட்டு நான் இவனை அழ வச்சு நான் எடுக்கிறேன், நான் எடுத்தால் இவன் அழுதுருவான் அப்படி நான் எடுத்து அழலைன்னா நான் அதுக்கப்புறம் நான் டைரக்ஷனே பண்ண மாட்டேன், நான் அனிமே பண்ண மாட்டேன். இதுதான் அக்ரிமெண்ட் போட்டு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஜப்பானில் எல்லோரும். ஓகே, ரொம்ப மஸ்ட்டு வாட்ச்னு சொல்லுவேன். ஏன்னா ரிவ்யூமே பார்த்தேன் நான், எல்லாருமே நல்லபடியாக கொடுத்துருக்காங்க. எல்லோரும் ஆர்வம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது சீசன் 2. ஆனால் கதைப்படி பார்த்திங்கன்னா மங்கா படியாமல் பார்த்தாலுமே முடிச்சிட்டார் ஆத்தர். அப்புறம் முடிச்சிட்டாருன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லீடு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மங்கா லாஸ்ட் வந்து அந்த கேரக்டர் வந்து வெளியே போகிற மாதிரி அடுத்த ஒரு 4 பேர் சந்திக்கிற மாதிரி வருது. ஒருவேளை ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் ஒரு இடம் கழித்து வரலாம் வாய்ப்பு இருக்குது. காத்து கொண்டு இருக்கிறேன் அந்த அனிமிக்கு. ஓகேங்க, பிடிச்சிருந்தா அது போய் பாருங்கள். ரொம்பவே ஒரு மனசை திடப்படுத்திட்டு பாருங்கள். நல்லா தான் காட்டுவாங்க ஃபஸ்ட்டு 5 எபிசோடு. அப்புறம் தான் ரொம்ப போட்டு அழுத்திடுவாங்க. எந்தெந்த கட்டில் சாப்பிட நினைப்போமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்க, இதான் நான் வீடியோ சொல்ல நினச்சது. பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இதுக்கு செந்தமிழ் பேசுகிறேன். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேபி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய். இது நாகார்ஜுனாவா?